பெரம்பூர் தொழிற்சாலை ரயில்வே போலீஸ் கொண்டு போட்டு எல்லாம் இந்திக்கார, எல்லாம் இந்தி மயம். இங்க கூட நீங்க அப்படியே போய் பார்த்தீங்கன்னாக்கா பாதி பேர் வெளி மாநிலத்துக்கார. நான் டூரிஸ்டா வந்து போகின்றவர்களை சொல்லவில்லை. ஆனால் இங்கேயே நம்ம இடத்த காகாணி அரகாணி வீட்டை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா இன்றைக்கு வந்து இன்னைக்கு என்ன ஆச்சு, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே குடும்ப அட்டை. நாளைக்கு ராமேஸ்வரம் தீவில் ரேஷன் கடையில் நீங்களும் உங்கள் கார்டை வச்சுக்கிட்டு போய் நின்னீங்கன்னா பக்கத்தில் மார்வாடி விட்டு பொம்பளையும் சேட்டு விட்டு பொம்பளையும் பீகார் விட்டு பொம்பளையோ பையனோ வந்து உங்கள் கூட லைனில் நிற்பான். நம்முடைய வரிப்பணத்தில் நம்முடைய அரசாங்கம் கொடுக்குற அத்தனை ரேஷன் பொருளையும் அவனுக்கும் கொடுப்பான். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மேலே வழக்கு பாயும். அதோடு இப்போ திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் தமிழர்களை விட பெரும்பான்மையான சில தொகுதிகளிலே அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்று தீர்மானிக்கிற சக்தியாக வடநாட்டுக்காரன் வந்து உக்காந்துட்டான். நீங்கள் திராவிட இயக்கங்கள் இந்தியை தானே எதிர்த்தீங்க. மோடி சொன்னா நீ இந்தியை தாண்டா எதிர்ப்ப, நான் இந்திக்காரனை கொண்டு வந்து இறக்குமதி செய்கிறேன் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டின் புள்ளி விவகாரம் பிரகாரம் தமிழ்நாட்டில் 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் வட இந்தியர்கள் வாழுகிறார்கள்.